Hello friends, welcome to Sri Maruti Academy. இந்த வீடியோவில் நாம் முக்கியமான இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம். அது என்னென்னா டைப்ரைட்டிங், ஷார்ட்ஹேண்ட் அண்ட் அக்கௌண்டன்சி எக்ஸாம்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து இன்றைக்கி நம்மளோட டோட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷனும் ப்ளஸ் டைம் டேபிளும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டைம் டேபிள் பற்றினா இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் கம்மிங் ஆகஸ்ட் 2024 நடக்க இருக்க COA எக்ஸாமுக்கான ஆன்லைன் கிளாஸஸ் போயிட்டுருக்கு. ஓகேங்களா, இது ஒரு ரெக்கார்டட் கிளாஸ். இந்த கிளாஸில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஃபீஸ் 1800 மட்டும்தான். இதிலே உங்களுக்கு டெஸ்ட், கிளாஸ், மெட்டீரியல்ஸ், ரெக்கார்ட் இது எல்லாமே சேர்ந்துடும். உங்களுக்கு டோட்டல் ஃபீஸ் 1800 மட்டும்தான். விருப்பம் இருக்க ஸ்டூடெண்ட் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில், இல்லை டேரெக்டாகவும் நீங்கள் ஃபோன் பண்ணி பேசலாம். ஓகேங்களா, சரி வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ டோட் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, பப்ளிகேஷன் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் இன்வைட்டிங் அப்ளிகேஷன்ஸ் பை ஆன்லைன் அப்ளிகேஷன். அதை பற்றின நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும்னா 9/6/2024, அதாவது இன்றைக்கி தேதி தான். ஸோ நோட்டிஃபிகேஷன் நமக்கு வந்துருச்சு. அடுத்து அவைலபிலிட்டி ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் த்ரோ போர்ட்டல். என்னையிலேருந்து உங்களுக்கு டைப்ரைட்டிங், ஷார்ட் அண்ட் அக்கௌண்டன்சி அப்ளிகேஷன் அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 11/6/2024. ஓகேங்களா, நாளை மறுநாள்லேருந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் அப்ளிகேஷன். அடுத்து லாஸ்ட் டேட் ஃபார் அப்ளைங் ஆன்லைன் அப்ளிகேஷன் வித் எடிட்டிங் ஆப்ஷன் அன்டில் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் 11/7/2024. ஜூலை 11ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ 11 ஜூன்லேருந்து 11 ஜூலை வரைக்கும் உங்களுக்கு 1 மந்த் டைம் கொடுத்துருக்காங்க டைப்ரைட்டிங், ஷார்ட் அண்ட் அக்கௌண்டன்சி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்காக. அடுத்து டேட்டா கரெக்ஷன் பீரியட் ஆஃப்டர் டேக்கிங் ஃபைனல் காப்பி. நீங்கள் வந்து 11ஆம் தேதிக்குள்ளார என்ன பண்ணிடணும், ஃபைனல் காப்பி எடுத்துடணும். எடுத்ததுக்கப்புறம் வெரிஃபை பண்ணும்போது ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்குது, அதில் கரெக்ஷன் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபைன் பே பண்ணாமல் கரெக்ஷன் பண்ண முடியும். அது என்னென்னைக்குன்னா 16ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதி வரைக்கும், ஜூலை 16லேருந்து 20ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் ஃப்ரீயாக என்ன பண்ணிக்கலாம், கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அடுத்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுற டேட்ஸ் பாருங்கள். கண்டக்ட் ஆஃப் கவர்மெண்ட் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் ஷார்ட் அண்ட் ஹை ஸ்பீட் வந்து பார்த்தீங்கன்னா 10/8/11/8 இந்த 2 நாளும் நடக்குது. ஆகஸ்ட்டில் 10ஆம் தேதி 11ஆம் தேதியும் ஷார்ட் அண்ட் ஹை ஸ்பீட் எக்ஸாம்ஸ் இருக்குது. அக்கௌண்டன்சி ஜூனியர் அண்ட் சீனியர் 23/8/24 அன்றைக்கி இருக்குது. ஷார்ட் அண்ட் ஜூனியர், இன்டர்மீடியட், சீனியர் இது வந்து பார்த்தீங்கன்னா 24ஆம் தேதியும் 25ஆம் தேதியும் ஆகஸ்ட் மந்த் உங்களுக்கு இருக்குது எக்ஸாம். அப்படியே வந்தீங்கன்னா டைப்ரைட்டிங் எக்ஸாம் உங்களுக்கு என்னைக்கு சொல்லியிருக்காங்கன்னா 31ஆம் தேதியும் 1ஆம் தேதியும் இந்த 2 நாளும் உங்களுக்கு டைப்பிங் எக்ஸாம் வந்து இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. டென்டேட்டிவ் ரிசல்ட் டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 29/10 அக்டோபர் 29ஆம் தேதி உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபுல் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பியூர்லி டென்டேட்டிவ் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இது ஒரு தற்காலிகமான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான். இதில் சேஞ்சஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் 100% சேஞ்சஸ் எதுவுமே இருக்காது. இங்கே சொல்லியிருக்க டேட் படி உங்களுக்கு எல்லாமே கண்டினியூ நடக்கும். ஓகேங்களா, சரி ஓகே. அடுத்து டீட்டெயில்டான டைம் டேபிள் வந்து நம்ம பார்ப்போம். ஓகேங்களா, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்டான டைம் டேபிள். ஓகே, நோட் பாருங்கள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், திஸ் டைம் டேபிள் வில் பி ஸ்ட்ரிக்ட்லி ஃபாலோட் ஈவன் தோ a holiday subsequently declared on any day of examination. That examination under any circumstances will not be stopped without written orders from this office. இந்த டைம் டேபிள் ஸ்ட்ரிக்டாக வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அப்படி ஏதாச்சும் சேஞ்சஸ் இருந்ததுன்னா ஏன்னா டோட்லேருந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்தால் மட்டும்தான் சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்து the examinations in junior grade typewriting subjects will be conducted in 5 batches and senior grades typewriting examinations in 4 batches. The candidates has to appear only in the batches allotted to them. ஜூனியர் வந்து நீங்கள் 5 பேட்ச் வந்து இருக்குது உங்களுக்கு, சீனியருக்கு 5 பேட்ச் இருக்குது, 4 பேட்சஸ் இருக்குது. அதில் ஏதாச்சும் ஒரு பேட்ச் நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, அப்ளை பண்ணி உங்களுக்கு என்ன பேட்ச் தராங்களோ அந்த பேட்சில் மட்டும்தான் நீங்கள் எக்ஸாம் எழுத முடியும். அப்படி பேட்ச் சேஞ்ச் பண்ணணும் ட்ரை பண்ணிங்கன்னா அந்த மாதிரி பண்ண முடியாது. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் அண்ட் ஹை ஸ்பீட் எக்ஸாமுக்கான டேட் அண்ட் டைமிங் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்படியே பார்த்துக்கோங்க, நான் பொறுமையாக ஸ்க்ரால் பண்ணுறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, சாட்டர்டே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஹை ஸ்பீட் எக்ஸாம்ஸ் வந்து இருக்குது. என்னென்ன எக்ஸாம்ஸ், 120 words, 150 words அண்ட் 180 wordsக்கான டெஸ்ட் வந்து உங்களுக்கு பார்த்துக்கோங்க. அடுத்து சண்டே வாங்க. சண்டேயில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் அண்ட் இங்கிலீஷ் ஹை ஸ்பீட் வந்து கொடுத்துருக்காங்க. 150 words, 180 words அண்ட் 200 wordsக்கான டெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. 10 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு 4 மணி வரைக்கும் ஷார்ட் அண்ட் ஹை ஸ்பீட் எக்ஸாம்ஸ் வந்து இருக்குது இங்கிலீஷ். அப்புறம் வந்தீங்கன்னா அக்கௌண்டன்சி எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே 23/8/2024 10 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் இருக்குது. ஃபர்ஸ்ட் பேப்பர் அண்ட் செகண்ட் பேப்பர். அடுத்து ஷார்ட் அண்ட் ஜூனியர் அண்ட் சீனியர் எக்ஸாம்ஸ்க்கான டைம் டேபிள் இது. சாட்டர்டே 24 ஆகஸ்ட் அன்னைக்கு இருக்குது உங்களுக்கு. 9 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி 4:45 வரைக்கும் உங்களுக்கு எக்ஸாம்ஸ் வந்து இருக்குது தமிழ். அதுக்கப்புறம் சண்டே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் அண்ட் இங்கிலீஷ் எக்ஸாம் வந்து இருக்குது.
ஜூனியர், இன்டர்மீடியட் அண்ட் சீனியர் 3 எக்ஸாமே வந்து பார்த்திங்கன்னா சண்டேவே முடிஞ்சிடும் உங்களுக்கு 25/8/2024 அப்போ. அப்படியே வந்தீங்கன்னா முக்கியமான சப்ஜெக்ட் டைப்ரைட்டிங் எக்ஸாமுக்கான சப்ஜெக்ட். சாட்டர்டே 31 ஆகஸ்ட் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காலையில் உங்களுக்கு 8:30 9:40 வரைக்கும் ஜூனியர் ஃபஸ்ட் பேட்ச் இருக்கும் உங்களுக்கு. அடுத்து 10:20 11:30 வரைக்கும் செகண்ட் பேட்சும், 12:10 1:20 வரைக்கும் தேர்ட் பேட்சும், 2 மணிலேருந்து 3:25 வரைக்கும் சீனியர் ஃபஸ்ட் பேட்சும், 4:05 5:30 வரைக்கும் சீனியர் செகண்ட் பேட்சும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்படியே வந்தீங்கன்னா சண்டே அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காலையில் 8:30 மணிலேருந்து 9:40 வரைக்கும் ஜூனியர் ஃபோர்த் பேட்ச், 10:20 11:30 வரைக்கும் ஜூனியர் ஃபிஃப்த் பேட்ச், 12:10 1:35 வரைக்கும் சீனியர் தேர்ட் பேட்ச், 2:15 3:40 வரைக்கும் சீனியர் ஃபோர்த் பேட்ச். இதில் உங்களுக்கு 11:20 1:35 வரைக்கும் இருக்கு இல்லைங்களா, அந்த டைமிங்கில் உங்களுக்கு ஹை ஸ்பீட் எக்ஸாம் வந்து நடக்கும் உங்களுக்கு. இங்கிலீஷ் வந்து பார்த்திங்கன்னா 11:20 11:30 வரைக்கும், 1:25 1:35 வரைக்கும் தமிழ் ஹை ஸ்பீடும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நடக்கும். ப்ரீ ஜூனியர் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா 3:30 3:40 வரைக்கும், செகண்ட் பேட்ச்க்கு வந்து பார்த்திங்கன்னா 4:20 4:30 வரைக்கும் உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்டு சில டைம் டேபிள். இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்குது இல்லை வேறு எதனா இன்ஃபர்மேஷன் வேணும்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ.